Today's class, we're going to look into few more activities which is given in our workbook, and we are going to look into the answers for them. Okay. The first one which we are going to see is in Unit 1, Hello. Activity number 6. Make meaningful sentences. அர்த்தம் கொடுத்துள்ள வாக்கியங்களை முன்னும் பின்னுமாக வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதை நாம் சரி செய்து அர்த்தமுள்ள வாக்கியங்களாக நாம் எழுத வேண்டும். முதலாவது வாக்கியம் அவர்களை எழுதியிருக்கிறார்கள். Am I a student? நான் ஒரு மாணவன். I am a student. இதேபோல் அடுத்த வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. Would is Sudeva boy? நல்ல பையன் சுதேவா. இதை போன்ற அர்த்தம் நமக்கு காண்பிக்கிறது. இதை நாம் சரியான வரிசையில் எழுதினால் எப்படி எழுத வேண்டும்? சுதேவா இஸ் a good boy. சுதேவா ஒரு நல்ல பையன். யாரை பத்தி இங்கு பேசப்படுகிறது? சுதேவாவை பத்தி பேசப்படுகிறது. யாரை பத்தி பேசப்படுகிறதோ அது வாக்கியத்தில் ஆரம்பத்திலேயே நாம் துவங்கி விடுவோம் இல்லையா? So யாரை பத்தி பேசுறோம்? சுதேவாவை பத்தி பேசுறோம். So we are talking about Sudeva. Sudeva is the subject. Subject always comes at the beginning of the sentence. How do we write it? Is Sudeva. Sudeva ஒரு நல்ல பையன். is வார்த்தை ஒரு ஸ்டேட் வேர்ப், ஒரு நிலையை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. is a ஒரு அப்படிங்கிற வார்த்தையை எப்படி நமக்கு தெரிவிப்போம்? a boy ஒரு நல்ல பையன். is a good boy. A clever girl is Kokila. ஒரு புத்திசாலியான பெண் கோகிலா என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதை வாக்கியமாக நாம் இப்படி எழுதலாம். யாரை பற்றி பேசப்படுகிறது? கோகிலாவை பற்றி பேசப்படுகிறது. கோகிலா a clever girl. Mine is Miss Liane's teacher. My teacher is Miss Liane. Or you can say Miss Liane is my teacher. Liane is my teacher. Liane என்பவர் என்னுடைய ஆசிரியர். முதலாவது வாக்கியம் I am a student. அவர்களே எழுதியிருக்கிறார்கள். அடுத்த வாக்கியமானது சுதேவா ஒரு நல்ல பையன். சுதேவா is a good boy. Third sentence, a girl clever is Kokila. Kokila is a clever girl. Is a clever girl.
Then move on to the sentence. See, I will erase the answers for the first four that are written. I'll wait for a minute. Then erase the board. Okay, we want to make sentence. Beautiful picture it is. அழகான படம் அது. It is a beautiful picture. அது ஒரு அழகான புகைப்படம். It is a beautiful picture. It is a beautiful picture. Sentence. It என்றால் அது ஒரு pronoun உபயோகிக்கப்பட்டுள்ளது. It is a beautiful அழகான படம். அப்படிப்பட்ட படம் அழகான படம். பியூட்டிஃபுல் என்பது ஒரு அட்ஜெக்டிவ் இந்த வாக்கியத்தில். ஆர் மை தே ஃப்ரெண்ட்ஸ். யார் நண்பர்கள்? அவர்கள். யாரை பத்தி பேசப்படுறது? அவர்களை பத்தி பேசப்படுறது. அதனால தே என்ற வார்த்தை ஆரம்பத்திலேயே வந்துவிடும். தே ஆர். தே என்ற வார்த்தை சப்ஜெக்டில் வருகிறது. அது ஒரு பன்மை வார்த்தை. ப்ளூரல் நவுன், ப்ளூரல் சப்ஜெக்ட். So we have to use verb accordingly. Are. Are the verb, helping verb வந்து subject வந்து plural ஆனாலும் நம்ம உபயோகிப்போம். சரியா? They are my friends. அவர்கள் எல்லோரும் என்னுடைய நண்பர்கள். They are my friends. Good are we students. நாங்கள் எல்லோரும் நல்ல மாணவர்கள். We are good students. Very are kind you. You are very kind. ஒரு நபர் நமக்கு ரொம்ப உதவி செய்கிறார், தன்மையுடன் நடந்து கொள்கிறார் என்றால் நம்ம எப்படி சொல்லுவோம்? You are very kind person. You are very kind. Now change the same sentences into questions. இதே வார்த்தைகளை நம்ம கேள்வி வாக்கியங்களா மாற்றணும். How can we do that? இந்த வார்த்தைகளை அந்த ஹெல்பிங் வேர்பே நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா சப்ஜெக்டுக்கு முன்னாடி நம்ம அதை கொஸ்டின் சென்டென்சஸா மாத்திட முடியும். எப்படி அதை பண்ண முடியும்? I will do one sentence for you. I am a student. Am I a student? நான் ஒரு மாணவனா? Sudeva is a good boy. Is Sudeva a good boy? Sudeva ஒரு நல்ல மாணவனா? Yeah? Right? Rearrange sentence. Besides it, we write the question sentence as well. Sudeva. Sudeva is a good boy. Sudeva ஒரு நல்ல பையன். How can we write this form within the same sentence? Eva good boy. Eva ஒரு நல்ல பையனா? Sudeva. Sudeva ஒரு நல்ல மாணவனா? வாக்கிய இறுதியில் கேள்வி குறியானது உபயோகிக்கப்பட வேண்டும்.
என்கின்ற ஹெல்பிங் வேர்ப் சப்ஜெக்டுக்கு முன்பாக நாம் சேர்த்து விடுகிறோம். அப்படி சேர்ப்பதினால் அந்த வாக்கியமே கேள்வி வாக்கியமாக மாறிவிடுகிறது. சுதேவா குட் பாய், ஒரு நல்ல மாணவனா, சுதேவா ஒரு நல்ல மாணவனா. Kokila is a clever girl. ஒரு சரியான பெண். கேள்வி வாக்கியமாக நாம் எப்படி மாற்ற முடியும்? போன வாக்கியத்தில் நாம் எப்படி செய்தோமோ அதே போலதான். Is Kokila a clever girl? Okay. I hope you have understood how we are transforming a normal sentence into a question pattern sentence. Okay. By this, interchanging the verb before the subject. அந்த துணை செயல் சொல் வார்த்தையை சப்ஜெக்டுக்கு முன்பாக சேர்ப்பதினால் அந்த சாதாரண வாக்கியமே கேள்வியாக சேர்க்கப்படும் வாக்கியமாக நாம் எளிதாக மாற்றிவிட முடிகிறது. Third sentence. A girl. The third sentence was Kokila is a clever girl. Miss Lianidhi is my teacher. வார்த்தை ஆரம்பத்திலேயே இருப்பதினால் கேள்வி வாக்கியமாக நாம் எழுத முடிகிறது. என்னுடைய ஆசிரியர் லியானகிங்கிறவர் என்னுடைய ஆசிரியர் தானா? இஸ் லியானகி மை டீச்சர்? It is a beautiful picture. அது ஒரு அழகான படம். It is a beautiful picture. பியூட்டிஃபுல் பிக்சர். அது ஒரு அழகான படமா? அது ஒரு அழகான படம். அது ஒரு அழகான படமா? கேள்வியாக கேட்கிறோம். இஸ் இட் a beautiful picture? அனைத்து வார்த்தைகளிலும் இறுதியில் கேள்விக்குறியானது நாம் உபயோகிக்க வேண்டும்.
அப்படி இருந்தால் மட்டுமே அது கேள்வி வாக்கியமாக முழுமையாக கருதப்படும். ஆர் மை டேட் ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் அனைவரும் என்னுடைய நண்பர்கள். அவர்கள் என்னுடைய நண்பர்கள் தானா? ஆர் தி மை ஃப்ரெண்ட்ஸ்? Good are we students? We are good students. நாங்கள் சிறந்த மாணவர்கள், நல்ல மாணவர்கள். நல்ல மாணவர்கள் தானா? Are we good students? Who are very kind? We move on to next activity. Unit 2, we should give unit name. Let we are going to see activity 1.
these pictures and select the answers to the questions. The பேஜ்ல படங்களானது கொடுக்கப்பட்டுள்ளது. Invite a person performing some action. பொண்ணு பியானோ வாசிக்கிற மாதிரி, ஒரு பையன் நாயுடன் வாக்கிங் போற மாதிரி, குடும்ப நபர்கள் ஒரு பிக்னிக் சென்றா போல் இருக்கிறார்கள். இதில் ஒரு பெண் துணி உணர்த்தி கொண்டு இருக்கிறார். இந்த படத்தில் நிறைய பேர் சமைக்கிறா போல் காட்டுகிறது. What are they doing? They are dancing. It's like children are dancing. Pertaining to the picture, few answers have been given over here. இந்த படத்துக்கு தகுந்தவாறு பதில்களானது கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த பதில்களை அந்த படத்துக்கு தகுந்தவாறு நாம் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். அவ்வளவுதான். By looking into the picture, what you get to know? This girl is playing a piano. Is the answer even known here? She is playing the piano. அவள் பியானோவை வாசித்துக் கொண்டு இருக்கிறார். Can we write the answer over here? Yes. She is playing. வாசித்துக் கொண்டு இருக்கிறார், விளையாடி கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தம் கிடையாது. She is playing a piano. Piano. What is he doing? Can you guess what is he doing? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? He is playing with the dog. அவன் நாயுடன் விளையாடி கொண்டு இருக்கிறான். He is playing with the dog. Is playing. சொல்லுடன் ING ஆனது சேர்க்கப்பட்டுள்ளது. விளையாடி கொண்டு இருக்கிறான், செயலானது நடந்து கொண்டே இருக்கிறது என்ற காரணத்தினால் playing என்ற வார்த்தையானது எழுதப்பட்டுள்ளது. தொடர் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம். He is playing the dog. Third picture, what can we write over here? We can write it as they are having a picnic. What are they having? They have gone for a picnic. That is why the sentence is written as they are having a picnic. They are having fun time together with family. They are having what is she doing? She is hanging the clothes. அவள் துணியை உணர்ந்து கொண்டு இருக்கிறார். She is hanging the clothes. The option that is given over here. They are preparing dinner. அவர்கள் இரவு நேர உணவை தயாரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். They are preparing the dinner. Like exercising or dancing. This is the option that is given over here. They are exercising. அவர்கள் உடற்பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். They are exercising. They are exercising. இந்த அனைத்து வார்த்தைகளுமே
நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களாக இருக்கிறது. நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் மட்டுமல்லாமல் தொடர் நிகழ்காலமாக அது எழுதப்பட்டுள்ளது. தொடர் நிகழ்காலம் என்றால் என்ன? இப்போதைக்கு ஒரு செயலானது நடந்து கொண்டே இருக்கிறது, தற்சமயம் ஒரு செயலானது நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்று நாம் கூறுவோம். சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ing. யார் செயலை செய்கிறாரோ அவர்களை நாம் சப்ஜெக்ட் என்று அழைக்கிறோம். அதை பின் தொடர்ந்து செயல் சொல் verb, அதை பின் தொடர்ந்து ing. இந்த வாக்கியங்களில் அனைத்து வாக்கியங்களிலும் நீங்கள் பார்த்தால் முதலில் சப்ஜெக்ட் வந்துள்ளது she, அடுத்த வாக்கியத்தில் he, they அவர்கள், அவள் அவர்கள், அடுத்த வாக்கியத்திலும் அவர்கள். இதெல்லாம் சப்ஜெக்ட். அதை பின்தொடர்ந்து ஒரு துணை செயல் சொல்லும் முக்கிய செயல் சொல்லானது எழுதப்பட்டுள்ளது. she playing a piano சொன்னா அது அர்த்தம் தெரிவிக்கக்கூடிய வாக்கியமா இருக்குமா? ஏதோ ஒரு வார்த்தை இல்லையா? அந்த மிஸ்ங்கிற வார்த்தை கட்டாயமாக சேர்க்கப்பட்டாலும் அந்த சப்ஜெக்டுக்கு தகுந்தவாறுதான் இந்த துணை செயல் சொல்லானதும் இணைக்கப்படும். he is, he is என்னவோ அதுக்கு தகுந்தவாறும் helping verb என்பது மாறும். he is playing a piano. playing, having, preparing, hanging, exercising, இந்த அனைத்து வார்த்தைகளுமே verb-உடன் ing சேர்க்கப்பட்டுள்ள வார்த்தைகள். I will write it on the board so that A plus ing, playing. It's just one word. Verb plus ing, playing. இது தற்சமயம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல் என்று நாம் எப்படி அறிந்து கொள்வோம்? She is playing a piano. ஒருவேளை she was playing a piano என்று எழுதியிருந்தால் அவள் பியானோவை வாசித்துக் கொண்டு இருந்தாள். கடந்த காலத்தில் ஒரு செயலானது நடந்து கொண்டே இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது அவள் வாசித்துக் கொண்டே இருக்கிறாள் என்பதை நமக்கு எந்த வார்த்தை தெரிவிக்கும் என்றால் இந்த இஸ் என்ற துணை செயல் சொல். பிரசன்ட் கண்டினியூஸ்ல என்ன ஆகும்? இஸ் அல்லது ஆர் என்ற ஹெல்பிங் verb ஆனது உபயோகிக்கப்பட்டிருக்கும். அதை பின் தொடர்ந்து முக்கிய செயல் சொல் play, exercise, hang, prepare, இதெல்லாம் மற்ற main action verbs in the given sentence. This word is and are tells us that it is happening right at the moment. ஒரு செயலானது தற்சமயம் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை அதுவே நமக்கு தெரிவிக்கும். Present continuous இந்த வாக்கியங்கள் அனைத்துமே present continuous சேர்க்கக்கூடிய வாக்கியங்கள், தொடர் நிகழ்காலத்தில் எழுதப்பட்டுள்ள வாக்கியங்களாக இருக்கின்றன. தொடர் நிகழ்காலத்தில் என்ன ஆகும் என்றால் ஒரு செயலானது நடந்து கொண்டே இருக்கும். நிகழ்காலத்தில் வாக்கியமானது எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் பிளஸ் ஆர் ஆர், verb பிளஸ் ing. இந்த அனைத்து வாக்கியங்களுமே அந்த பேட்டர்னில் எழுதப்பட்டுள்ளதா? எழுதப்பட்டுள்ளது. ரைட்டா? அடுத்த வாக்கியத்துல என்ன பார்த்தோம்? he is playing with the dog. இந்த வாக்கியத்துல they are having a picnic, having, they என்ற வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்தது. அதனால் helping verb என்னவாக வந்தது? are. have plus ing, having. have plus ing. இந்த வார்த்தையை நாம் ஒரே வார்த்தையாக எழுதினால் e என்ற எழுத்து நீக்கப்பட்டுவிடும். ஒரே வார்த்தையாக HAVLNG. இதுதான் நாம் அதை எழுதுவோம். What is she doing? She is hanging the cloth. துணியை உணர்த்திக் கொண்டு இருக்கிறார். Hang plus ing becomes hanging. Prepare plus ing, preparing. Here again, E gets eliminated. E என்ற எழுத்து நீக்கப்படுகிறது. வார்த்தையாக அதை நாம் மாற்றி எழுதும்போது PRE, PA, RING, preparing.
preparing, hanging, exercising. EXERCISE exercise plus ing. இதுதான் முக்கிய செயல் சொல் இந்த வாக்கியத்தில். அதனுடன் ஐஎன்ஜி சேர்க்கப்பட்டுள்ளது. ஐஎன்ஜி சேர்த்தாலே என்ன ஆகிறது? அது ஒரு தொடர் காலத்தில் எழுதப்பட்டுள்ள வார்த்தை என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இது ஒரே வார்த்தையாக நாம் மாற்றி எழுதும் பொழுது எக்ஸசைசிங், EXERCIS, இ என்ற எழுத்து நீக்கப்படுகிறது. ஐஎன்ஜி, எக்ஸசைசிங். வார்த்தை இறுதியில் ஈ ஆனது எழுதப்பட்டிருந்தால் அதனுடன் ஐஎன்ஜி சேர்க்கப்படும் பொழுது இந்த ஈ என்ற எழுத்து நீக்கப்படுகிறது. அதை உடனடியாக பின்தொடர்ந்து ISING நாம் மாற்றி எழுதுகிறோம். He is playing a piano. He is playing with the dog. They are having a picnic. She is hanging the clothes. They are preparing a dinner. They are exercising. The activities that I am discussing now are from Unit 2, Activity 1, which is given in our workbook. Workbook கொடுக்கப்பட்டுள்ள ஆக்டிவிட்டிகளுக்கு நாம் பதில்களை பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். We have written these sentences in our workbook directly. Activity shall be. நீங்கள் அனைவரும் எழுதிவிட்டீர்களா பதில்களை? எப்படி இந்த வாக்கியமானது நிகழ்காலத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். நிகழ்காலத்தில் மட்டுமல்லாமல் தொடர் நிகழ்காலத்தில் இந்த வாக்கியங்கள் அனைத்துமே எழுதப்பட்டுள்ளது. தொடர் நிகழ்காலத்தில் சப்ஜெக்ட் பின்தொடர்ந்து இஸ் அல்லது ஆர் எழுதப்படும். அதை பின்தொடர்ந்து verb plus ing. சப்ஜெக்ட் என்பது யார் ஒரு செயலை செய்கிறாரோ அல்லது யாரை பற்றி பேசப்படுகிறதோ அதை நாம் சப்ஜெக்ட் என்று ஆங்கிலத்தில் அழைப்போம். அதை பின்தொடர்ந்து இஸ் அல்லது ஆர் ஹெல்பிங் வேர்பாக சேர்க்கப்பட்டிருக்கும். உடனடியாக முக்கிய செயல் verb plus ing. இந்த verb plus ing என்பது நிகழ்காலத்தையும் வரலாம், கடந்த காலத்தையும் வரலாம், எதிர்காலத்தையும் வரலாம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை என்பது முக்கியம். இஸ் ஆர் ஆர், வாஸ் ஆர் வேர், will be. இந்த வார்த்தைகள் என்ன இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். Depending upon those helping words, it will be able to identify in which continuous form it is in. இந்த காலத்தில் தொடர் நிகழ்காலமாக இருக்கிறது என்பதை நாம் helping verb வைத்து what next activity can be.
You need to, yeah, ask to solve activity 4. Pertaining to competency level 6.1 in our workbook. Okay. வாக்கியங்கள் தவறாக எழுதப்பட்டுள்ளது. தவறாக எழுதப்பட்டுள்ளது என்றால் அந்த படத்துக்கு தகுந்தவாறு வாக்கியமானது எழுதப்படவில்லை. According to the picture, the sentence isn't written. It is written wrong. So we need to rectify it. அதாவது நாம் அதை சரி செய்துவிட்டு சரியான வாக்கியத்தை கீழே எழுத வேண்டும். அதுதான் இந்த கேள்வியில கொடுத்திருக்கு. These sentences are wrong. இந்த வாக்கியங்கள் அனைத்துமே தவறாக உள்ளது. சரி செய்யுங்கள். Correct them. Children are swimming in pool. Or you can say swimming in the river, swimming in the pond. I am swimming in the pool. The man is reading a newspaper. The மனுஷன் நியூஸ்பேப்பரை படித்துக் கொண்டு இருக்கிறார். Is he reading a newspaper? ஒரு நியூஸ்பேப்பர் தான் படித்துக் கொண்டு இருக்கிறானா? கிடையாது. The man is working in the computer. கம்ப்யூட்டரில் கணினியில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். The man is working. The woman is painting a picture. Is it right? The first sentence is the children are swimming in the pool. We have to keep a stop over here. Get this so that I can go on the next sentence. Painting a picture. ஓவியத்தை வரைந்து கொண்டிருக்கிறாரா இந்த பெண்மணி? கிடையாது. போனில் பேசிக் கொண்டு இருக்கிறார். The woman is speaking over the phone. போனில் பேசிக் கொண்டு இருக்கிறார். The lion is hunting. சிங்கமானது வேட்டையாடி கொண்டு இருக்கிறது. It is sleeping. தூங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது. Can you tell it as it is sleeping? Can you tell it as it is hunting? Sorry. எப்படி அது வேட்டையாடி கொண்டு இருக்கிறது என்று சொல்ல முடியும்? The lion is sleeping. தூங்கிக் கொண்டு இருக்கிறது. வாக்கியங்கள் அனைத்துமே தப்பாக எழுதப்பட்டுள்ளது. நாம் அதை சரி செய்து இப்பொழுது எழுதியிருக்கிறோம். Sentences which are seen today is class are something pertaining to present. நிகழ்காலத்திலே இருக்கக்கூடிய வாக்கியங்களை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். ஒன்று அதை நாம் சரியான வரிசையில் எழுத வேண்டும் என்ற வாக்கியங்களை பார்த்தோம். அதாவது தொடர் நிகழ்காலத்தில் எழுதப்பட்டுள்ள வாக்கியங்களாக சரியாக நாம் எழுத வேண்டும். We need to rectify the wrong sentence.
அவர்களாக எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை நாம் சரி செய்ய வேண்டும். வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது எதிர்காலத்திலே இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்த்திருக்கிறோம். Right form of V form of verb that we need to use. Correct present continuous verb activities. These kind of activities we are solving in today's situation. Answer. That's what motivational story. Then maybe next class. Then there is the recording few minutes pause பண்ணிக்கலாம். வரை நாம் ஜெயிக்க மாட்டோம் என்பதை நாம் நினைக்கக்கூடாது. மறுபடியும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தெரிவிப்பதற்காக ஒரு சிறுகதையை நாம் பார்க்கலாம். The animated story. Recording 2 minutes pause பண்ணிக்கலாம். This session again means the next class. Friends, நன்றி, வணக்கம்.